இருமொழி இல்லை, 6 மொழி 5 மொழி கூட கற்றுக்கொள்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அது தேவையாக இருக்குது. 143 மொழிகள் இருக்குது. இல்லை 143 மொழிகளும் நம்ம படித்தாதான் இந்தியா முழுக்க எந்த சந்து பொந்துலையும் நம்ம சுற்றிட்டு வர முடியும். 143 மொழிகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் 3 மொழிக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, 2 மொழிக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா எனக்கு இவங்கெல்லாம் பைத்தியக்காரங்களா இல்லை உண்மையானவே மனிதர்களா? அமெரிக்கா தேசம் போனால் ஆங்கிலம் தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே போனால் ஸ்பானிஷ் கட்டாயம் தேவை, அடுத்தது ஃப்ரெஞ்சு கட்டாயம் இருக்கணும். ஸோ இந்த ஏறக்குறைய ஒரு 4 லாங்குவேஜ், ஒரு 4 மொழிகள் தெரிஞ்சால் அமெரிக்கா தேசத்தில் பொழைப்பு நடத்தலாம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, விஜய் தமிழ்நாட்டில் வந்துட்டார்னா அவர் தாங்க அடுத்த முதலமைச்சர்னு சொல்கிறீங்க. அவன் ஒரு சிரிப்பு நடிகனாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு மோகம் உண்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த மாநிலத்திலும் அப்படி இல்லை. இந்தி மொழி வேண்டியதில்லை, 2 மொழிகள் போதுன்னு சொன்னவர் பிரசாந்த் கிஷோர் இருந்தாதான் உன்னுடைய கட்சி வளரும், உன்னுடைய தேர்தல்களிலே நீ வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஆலோசனைக்கு பிரசாந்த் கிஷோர் தேவையா? மறுபடியும் சொல்றேன், நடிப்பு. நீ நடிக்க தான் முடியும் சினிமா துறையில், வாழ்க்கையில் இல்லை. சினிமா துறையில் நடிக்க முடியும், வாழ்க்கையில் நடிக்க முடியாது, அரசியலில் நடிக்க முடியாது. ஹிந்து பத்திரிகை இருக்குது, அவங்க ஒரு டேட்டா அவனுக்கு கொடுப்பாங்க. தினத்தந்தி அவங்க ஒரு டேட்டா அவனுக்கு கொடுப்பாங்க. அதில் மாதிரி ஒரு டேட்டா கொடுக்குறவர் தான் பிரசாந்த் கிஷோர். இப்போ அவர் கூட நீ சேர்ந்துட்டா என்ன எல்லாரும் பயந்துருவாங்க. ஸ்டாலினை மாதிரி அரசியலில் இருக்கக்கூடிய அனுபவம் பிரசாந்த் கிஷோர்லாம் ஜுஜிப்பிங்க, அது கொசு அப்படிதான் சொல்றாங்க. அப்போ குழந்தைகளுக்கு இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் உள்ள பெற்றோர்கள் அப்போ ஏன் இந்தி எதிர்க்கணும்? இந்தியும் ஒரு மொழி தான், இந்திய மொழி தான் அது. ஒருவேளை தம்பி விஜய் எலெக்ஷன்ல நின்று சீட்டு கொடுக்கலாம், ஆனா தம்பி விஜய் உங்களுக்கு காசு தர போறது இல்லை. எலெக்ஷனுக்கு நீங்க செலவு பண்றதுக்கு நீங்க தான் செலவு பண்ணிட்டு வர போறீங்க. ஆனா செலவு பண்ணாலும் ஜெயிக்க போறது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அதாவது இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை இங்கே வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னா இருமொழி கொள்கை தான், 3வது மொழியை திணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு சார். ஆனால் சொல்லிட்டு வித்தின் 1 வீக்லேயே வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து இவர் தான் எங்களுடைய தேர்தல் தொகுப்பாளர் அப்படின்ற மாதிரி அவரு அங்கேயுமே ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துறாரு சார். ஹிந்தி வேணான்றாரு, ஆனால் அங்கே இருக்கிற ஆட்களை தான் கூப்பிட்டு வந்து வேலையே பார்க்குறாரு. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் பிள்ளைங்க வந்து 2 மொழி இல்லை, 6 மொழி 5 மொழி கூட கற்றுக்கொள்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அது தேவையாக இருக்குது. இப்போது ஒருவேளை அநேகருடைய எண்ணங்களில் அமெரிக்கா தேசம் போனால் ஆங்கிலம் தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே போனால் ஸ்பானிஷ் கட்டாயம் தேவை, அடுத்தது ஃப்ரெஞ்சு கட்டாயம் இருக்கணும், அடுத்தது இந்த பிரேசில் பக்கம்லாம் அவங்க ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இந்த ஏறக்குறைய ஒரு 4 லாங்குவேஜ், ஒரு 4 மொழிகள் தெரிஞ்சால் அமெரிக்க தேசத்தில் பொழைப்பு நடத்திடலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் ஆங்கிலம் தெரிஞ்சால் ஆங்கில நாடு தானே அது அப்படின்னு சொல்லிட்டு நான் பொழைப்பை நடத்துகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடியவே முடியாது. அதே மாதிரி தான் இந்திய தேசம். இந்த உலக நாடுகளிலே எனக்கு தெரிஞ்சு இந்திய தேசத்தில் மட்டும் 143 மொழிகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேற்கொண்டு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் வேதாகம கல்லூரியில் நாங்கள் படிக்கிறது அதெல்லாம். 143 மொழிகள் இருக்குது. இல்லை 143 மொழிகளும் நம்ம படித்தாதான் இந்தியா முழுக்க எந்த சந்து பொந்துலையும் நம்ம சுற்றிட்டு வர முடியும். இதில் என்ன 2 மொழி 3 மொழின்னு சொல்கிறது எனக்கு வேடிக்கையாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது 143 மொழிகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் 3 மொழிக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, 2 மொழிக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா எனக்கு இவங்கெல்லாம் பைத்தியக்காரங்களா இல்லை உண்மையானவே மனிதர்களா அப்படின்னு எனக்கு சிந்திக்க தோணுது. மொழிக்கு ஏன் வீணான பிரச்சனை நீங்கள் கொடுத்துட்ருக்கிறீங்க? எத்தனை மொழிகள் கற்றுக்கொண்டாலும் நல்லது தானே நமக்கு. இப்போ நான் ஏறக்குறைய 78ஆம் ஆண்டில் 1978ஆம் ஆண்டில் நாசிக் என்கின்ற பட்டணத்துக்கு போயிருந்தேன். எத்தனை பேருக்கு நாசிக் எதுக்கு ஃபேமஸ்ன்னு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா நாசிக் எதுக்கு ஃபேமஸ்ன்னு? கரன்சிக்கு. கரன்சி பிரிண்ட் பண்ணுற இடமே அதுதான். இன்றைக்கி நம்முடைய நாட்டில் நம்ம ரூபா நோட்டுகளில் பிரிண்ட் பண்ணுற இடமே நாசிக் தான்.
அந்த இடத்துக்கு என்னுடைய பாதிரியார் பயிற்சிக்காக நான் போயிருந்தேன். அங்கே ஒரு வருஷ காலம் நான் பயிற்சிக்காக போன சமயத்தில் நான் அல்லோல் பட்டேன். காரணம் என்னென்னா ஹிந்தி தெரியல, வேற ஒன்றுமே கிடையாது. செருப்பு பிஞ்சு போச்சு. அந்த செருப்பை தைக்கலான்னு போகிறேன், அவர்கிட்ட செருப்பை காட்டுறேன். அவர் என்ன பண்ணுறாரு, தச்சு கொடுக்குறாரு. எவ்வளோன்னு சொல்கிறது எனக்கு எப்படி கேட்கணும் எனக்கு தெரியல. அவர் ஒரு ரேட்டு சொல்கிறார், எனக்கு அவர் சொல்கிற ரேட் எனக்கு விளங்கலை. ஒரு சாதாரண செருப்பு தைக்கிறதுக்கே ஒரு மொழி தேவையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்தி மொழி தேவைதானா வேண்டாமா அப்படின்ற ஒரு சண்டைகள் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அடுத்தது எத்தனை மொழி பயிற்று கொள்ளலாம் என்கின்ற ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க, அருமையான தம்பி விஜய் குறித்து ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, விஜய் தமிழ்நாட்டில் வந்துட்டார்னா அவர் தாங்க அடுத்த முதலமைச்சர்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், வரட்டும். நான் வர வேண்டாம், நான் யாரையும் சொல்ல. எல்லாரும் முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணுறதுக்கு இந்த நாட்டில் நல்ல சுதந்திரம் உண்டு. அதுவும் தமிழ்நாட்டில் சினிமாக்காரன மோகம் உண்டு. அவன் ஒரு சிரிப்பு நடிகனாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு மோகம் உண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மற்ற எந்த மாநிலத்திலும் அப்படி இல்லை. இது வரைக்கும் ஆட்சி செய்தவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் திரை உலகத்திலே உள்ளவர்கள் தான் ஆட்சி செய்திருக்கிறாங்க. திரை உலகத்தை விட்டு வெளியே இருக்கிறவங்க யாருமே ஆட்சி செய்யலை. அந்த கட்டத்தில் ஒருவேளை தம்பி விஜயும் இதை ஆசைப்படலாம், ஆசைப்படட்டும், முயற்சி செய்யலாம், முயற்சிக்கட்டும். ஆனால் வெற்றி பெறுவாரா மாட்டாரான்றது அடுத்த கட்டம். ஆனால் இதில் என்ன பண்ணுறாரு, இப்போது நீங்கள் கேட்டீங்க பிரசாந்த் கிஷோரை ஏன் வட இந்தியாவிலேருந்து இவர் அழைச்சிட்டு வரணும். ஆனால் இவர் தான் நான் சொல்கிறாரு இந்தி மொழி வேண்டியதில்லை, 2 மொழிகள் போதுன்னு சொன்னவர். பிரசாந்த் கிஷோர் இருந்தால் தான் உன்னுடைய கட்சி வளரும், உன்னுடைய தேர்தல்களிலே நீ வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஆலோசனைக்கு பிரசாந்த் கிஷோர் தேவையா? அதுதான் என்னுடைய கேள்வி. தேவையே இல்லையே, வேண்டியது இல்லையே. விஜய் தம்பி, நீ தமிழ்நாட்டில் பெரிய ஆள் தான். ஏன் தமிழ்நாட்டில் வெளிநாடுகளில் கூட விஜய் தம்பியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. என்னிடத்துல கேட்பாங்க, தம்பி விஜயை தெரியுமா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ விஜயை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ எங்கள் வீட்டு பக்கம்லாம் நான் பார்க்குறேன், நிறைய இளைஞர்கள் விஜய் நல்லா போட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ரைட். எதை பார்த்து இதெல்லாம் செய்கிறாங்கன்னா நடிப்பு பார்த்து தான். மறுபடியும் சொல்கிறேன், நடிப்பு. நீ நடிக்க தான் முடியும் வாழ்க்கையில், சினிமா துறையில். வாழ்க்கையில் இல்லை, சினிமா துறையில் நடிக்க முடியும், வாழ்க்கையில் நடிக்க முடியாது, அரசியலில் நடிக்க முடியாது. தம்பி விஜய் குறித்து அரசியல் பேச நான் இங்கு வரவில்லை. ஆனால் 2 மொழி என்று சொன்ன அந்த விஜய் பிரசாந்த் கிஷோரை இப்போ உன்னுடைய கட்சி வளர்ச்சிக்காக கொண்டு வருவது ஒரு பைத்தியக்கார தன்மை. நான் கேட்குறேன், பிரசாந்த் கிஷோர்னா தலைவரா உங்கள் கட்சிக்கு? இல்லை அவர் தான் கடவுளா? இல்லை தமிழ்நாட்டுக்கு அவர் தான் விதை விதைத்தவரா? இல்லை தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவரை நேசிக்கிறாரா? ஒருவேளை எம்ஜிஆர் உயிரோடு கூட இருந்து தம்பி விஜய் எம்ஜிஆர் கூட இணைந்து விட்டார்னா முதல் ஆளை நான் தான் கை தட்டுவேன். இல்லை, எம்ஜிஆர் போல ஒரு நல்ல மனுஷன் யாருமே கிடையாது தமிழகத்தில். ஒரு நல்ல காரியம் செய்தார், ரைட்டு. அதனால் அவர் பக்கத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி விஜய் போய் அங்கே சேர்ந்தார்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். பிரசாந்த் கிஷோர் யார்? இந்த டேட்டாஸ் நிறைய பேர் கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா லைலா காலேஜில் ஒரு டீமே இருக்குது, அவங்க ஒரு டேட்டா கொடுப்பாங்க. ஹிந்து பத்திரிகை இருக்குது, அவங்க ஒரு டேட்டா ஒன்று கொடுப்பாங்க. தினத்தந்தி அவங்க ஒரு டேட்டா ஒன்று கொடுப்பாங்க. அதில் மாதிரி ஒரு டேட்டா கொடுக்குறவர் தான் பிரசாந்த் கிஷோர். இப்போ அவர் கூட நீ சேர்ந்துட்டா என்ன எல்லாரும் பயந்துருவாங்களா? முட்டாள்தனமாக இருக்குது. அடுத்தது, நீ தமிழன் சொல்லிட்டு ஒரு வட இந்தியனே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர தமிழக மக்கள்லாம் எதிர்க்கிறாங்க. வட இந்தியர்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, வட இந்தியர்கள் இங்கு ஊடுருவக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட நாட்டில் அப்போ திராவிடர்களுக்கு எதிராக செயல்படுகின்றார் விஜய். வட இந்தியரை மீண்டும் கொண்டு வருகின்றார். அப்போ எல்லாரும் வட இந்தியர்களை கொண்டு வந்துவிட்டு வட இந்தியாவில் உள்ள மொழியை நான் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் சார் திமுகவை ஜெயிக்க வச்சு ஸ்டாலினையும் ஜெயிக்க வச்சு சிஎம் ஆக்கினாரு. அந்த நம்பிக்கையில் கூப்பிட்டு வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாதுங்க, பிரசாந்த் கிஷோரே கிடையாதுங்க. அது எப்படி பிரசாந்த் கிஷோர் ஸ்டாலினை ஜெயிக்க வைக்க முடியும்? ஸ்டாலின் அவர்கள் நல்லவர் இருங்க, அவர் நல்லவர். அவரை பார்த்து தமிழக மக்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார்களே தவிர
பிரசாந்த் கிஷோர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஸ்டாலினுக்கு பிரசாந்த் கிஷோர் ஐடியா கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு வந்தவருங்க. ஸ்டாலின் தன்னுடைய இளம் வயதிலிருந்து, சொல்லப்போனால் சின்ன பையனிலிருந்து அரசியலில் ஊன்றி கட்டப்பட்டவர். அரசியலில் என்ன சொல்றது, அவர்தான் ஆழம் என்னென்று அறிந்தவர். ஸ்டாலினை மாதிரி அரசியலில் இருக்கக்கூடிய அனுபவம் பிரசாந்த் கிஷோர்லாம் ஜுஜிப்பிங்க, அது கொசு, அப்படிதான் சொல்லணும். அதை வச்சு விஜய் தம்பி கொண்டு வராருன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனால் சார், திமுக முதற்கொண்டு எல்லா கட்சியினருமே வந்து இருமொழி கொள்கை தான் வேணும் அப்படின்றாங்க. பாஜகவினர் மட்டும்தான் மும்மொழி கொள்கை, அது ஹிந்தி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எதிர்கட்சியினர் எல்லாருமே ஹிந்தி திணிக்கிறாங்க. இந்த இடத்துல எங்கே சார் ஹிந்தி திணிக்கப்படுது? அது ஹிந்தி திணிக்கிறாங்கன்றது எனக்கு ஒன்றுமே விளங்கலை. ஆனால் இப்போ தமிழக மக்கள், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குதான்னு கேட்குறாங்க. இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூலில் கட்டாயம் ஹிந்தி லாங்குவேஜ் தான். ஹிந்தி லாங்குவேஜ் இல்லாத சிபிஎஸ்சி ஸ்கூலே கிடையாது. அப்போ நானே சிலரை கேட்டிருக்கிறேன், சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் உள்ள ஸ்கூலில் ஃபாதர் எனக்கு பிஷப் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. ஏன் சிபிஎஸ்சிக்கு போகிறீங்க? இல்லைங்க அங்கே ஸ்டாண்டர்ட் நல்லாயிருக்கும், முதல் காரியம். ரெண்டாவது, அங்கே படித்தா நிச்சயமாக ஐஏஎஸ் அல்ல ஐபிஎஸ் ஆகலாம் அப்படின்னு. அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்னால் கட்டாயம் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி தெரியாமல் முடியாது. ஆகவே தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் உள்ள ஸ்கூலுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்போது குழந்தைகளுக்கு ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் உள்ள பெற்றோர்கள் அப்போ ஏன் ஹிந்தியை எதிர்க்கணும்? இந்தியும் ஒரு மொழி தான், இந்திய மொழி தான் அது. இந்தியாவை விட்டு வெளியே உள்ள மொழி அல்ல. ஆங்கிலமாவது வெளிநாட்டு மொழி என்று சொல்லலாம். ஆனால் இந்தி என்பது இந்தியாவின் மொழி. ஒன்றும் இல்லை, தமிழகத்தை விட்டு இந்த பக்கம் திருத்தணி தாண்டுங்க, ஹிந்தி தெரிஞ்சாதான் நீங்கள் ட்ரெயினில் ஒரு பஜ்ஜி சொஜ்ஜியே வாங்க முடியும். சரிங்களா? காவேரி ட்ரெயின் ஒன்று போகுது, அந்த ட்ரெயினில் விற்கும்போது அவன் என்ன விற்கிறான் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ரெயினில் ஹிந்தி தான் கொடுக்குறான். ஏன்? காவேரிங்க, காவேரின்றது எது? தமிழ்நாட்டில் ஓடுது, போங்களேன். ஏன் அதெல்லாம் ஓடுங்க. இந்த மதுரைக்கு ஒரு ட்ரெயின் ஒன்று வைகைன்னு ஓடுது. வைகை தமிழ்நாட்டில் ஓடுற ஒரு நதி. அந்த ட்ரெயினில் போய் பாருங்கள், அங்கேயும் ஹிந்தியில் தான் அவன் விற்கிறான் எல்லாமே அந்த ட்ரெயினில். அப்போது தமிழகத்திலேயே ஹிந்தி பேசப்படும் இந்த காலகட்டத்தில் ஏன் ஹிந்திக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும்? தமிழக எல்லையை நீங்கள் கடப்பதற்கு முன்பதாகவே ஹிந்தி தெரிஞ்சாதான் நீங்கள் மற்ற காரியங்களை செய்ய முடியும். சென்னையில் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்குது. நான் மளிகை கடைக்கு ஒரு 4 நாட்கள் முன்பதாக அங்கே போயிருந்தேன் நான். அப்போது யாரோ ஒருத்தர் வந்தார். உடனே அந்த மளிகை கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, ஹிந்தியில் தக்கா பொக்கான்னு ஹிந்தியில் பேசுகிறார். நான் கேட்டேன், அண்ணாச்சி ஏன் ஹிந்தியில் அவர்கிட்ட பதில் கொடுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க? நீங்கள் தமிழ் மொழியிலே நீங்கள் பேசியிருக்கலாமே, ஏன் அவர் தமிழ் கற்றுக்கொள்ளக்கூடாது? வட இந்திய தமிழ் கற்றுக்கொள்ளக்கூடாதா? நீங்கள் தமிழில் ஹிந்தியில் ஏன் பேசுனீங்க? தமிழ்லேயே பேசியிருக்கலாமே அப்படின்னு. அப்போ தாங்க அவன் என் கடைக்கு வருவான். அப்போது நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஹிந்தி கற்றுக்கொள்ளணும் இல்லையா? அநேக அரசியல்வாதிகள், அநேக பெருந்தலைகள், பணக்கார பெருந்தலைகள், அவர்கள் எல்லாருக்கும் ஹிந்தி கட்டாயம் தெரிந்திருக்கும். ஆனால் மக்களிடையே புகுத்துவது என்னன்னா, இந்திய எதிர்ப்பு தெரிவி, இந்திய எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வண்ணமாக பிஜேபியை எதிர்ப்பு தெரிவிக்கின்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இவங்க இந்திய எதிர்ப்பு தெரிவிக்கல, இவங்க பிஜேபியை எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக இந்தியை எதிர்ப்பதாக இவர்கள் சொல்கின்றார்கள். முட்டாள்கள் சார். அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்து பேசும்போது ஸ்டேஜில் 2ஆம் ஆண்டு விழாவில் பேசும்போது, அதாவது ஹேஷ்டேக் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காரு சார். அதாவது இங்கே எவ்வளவோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும்போது ட்விட்டரில் ஹேஷ்டேக் போட்டால் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காரு சார். தம்பி விஜய், நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் ஒரு நடிகருங்க சார், நடிக்க தான் செய்வார். அப்போ இளைஞர்களை எப்படியெல்லாம் கவர் பண்ணலாம், அது ஒன்று தான் அவருடைய நோக்கம். பெரியவங்களாம் ஓட்டு போட வர வேண்டாம், இளைஞர்கள் ஓட்டு போட்டேன்னு நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற எண்ணத்தில் இதெல்லாம் ஓடிட்டு இருக்குது. இதை நான் சொல்லும் பொழுது எனக்கு அருமையான நடிகர் கமலஹாசன், என்ன மாதிரி நடிகர் அவரை, அதாவது ஹாலிவுட் இல்லை நம்பர் 1
அந்த அளவுக்கு போனவர். என்ன அருமையான ஏதோ நீதி கட்சியா, நீதி மையமா, மக்கள் நீதி மையம், மக்கள் நீதி மையம், மக்களுக்காக நீதி செய்கின்ற மையம் என்று சொல்லி அருமையான ஒரு கட்சி இருக்குதா இப்போ? இருக்காங்க சார். 8வது ஆண்டு விழா கொண்டாடினாங்க சார் இப்போ ரீசெண்டா. என்னைக்கு? ஒரு 1 வீக் முன்னாடி கொண்டாடினாங்க. அதுல வந்து கூட கமல்ஹாசன் நிறைய பேசினாரு. அதுலயுமே வந்து ஹிந்தி திணிக்கப்படுது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சார். அதுல அப்படியா? அப்ப ஏன் ஒரு ஓட்டு கூட வாங்கல? ஒரு சீட்டாவது வாங்கியிருந்தீங்கன்னா, மக்களுக்காக தானே நீதி பேசுறாரு அவரு. ஏன் ஒரு சீட்டு கூட வாங்கல? அந்த ஒரு சீட்டை வந்து இப்போ ராஜ்யசபா சீட்டு வந்து திமுகவுல இருந்து கிடைக்கப்படுறதாக பேசிக்கிறாங்க சார். அப்படின்னு பேசிக்கிறாங்க, கொடுக்க மாட்டாங்க. கொடுமா அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அதே நிலை தான் வந்து விஜய்க்கு வரும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா விஜய்க்கு பாவம் அந்த நிலைமை தான். இப்போ சாம் நடிச்சுக்கிட்டு அமைதியாக, தம்பி விஜய் நான் ஆலோசனை கொடுக்கறது மறுபடியும் நான் சொல்கிறேன், தம்பி உங்கள் அண்ணன் கமலஹாசன் யாருன்னு பார்த்துக்கோ, அவர் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியல. ஏன் அதை விட அருமையான ரஜினிகாந்த், அவரை தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க இந்திய தேசத்தில். அவரே கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பிக்கலை. ஏன்னா அவருக்கு தெரியும் ஆரம்பித்தா என்ன நிலைமை ஆகும். அதே தான் தம்பி விஜய்க்கு மறுபடியும் ஆலோசனை கொடுக்குறார். எல்லாரும் ஒருவேளை உன் பக்கம் நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ அருமையான கமலஹாசனுடைய இதை நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முந்தின பாராளுமன்ற எலெக்ஷனில் எனக்கு தெரிஞ்சவர் அதே மக்கள் நீதி மையத்தில் கன்னியாகுமரியில் நிற்கிறார். அந்த எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கும்போது திடீர்னு எனக்கு என்ன பண்ணுறாரு, அவருடைய பேங்க் அக்கௌண்ட் எனக்கு அனுப்பிச்சு, எனக்கு வந்து இப்போ செலவு பண்ண காசு இல்லை, உங்களால் முடிஞ்சதை எனக்கு அனுப்புங்க அப்படின்றார். எவ்வளோ கேவலமான நிலைமையில். அப்படி தான் நிறைய பேர் இப்போ தம்பி விஜய் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை தம்பி விஜய் எலெக்ஷனில் நின்று சீட்டு கொடுக்கலாம், ஆனால் தம்பி விஜய் உங்களுக்கு காசு தர போகிறது இல்லை. எலெக்ஷனுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் தான் செலவு பண்ணிட்டு வர போகிறீங்க. ஆனால் செலவு பண்ணாலும் ஜெயிக்க போகிறது எதுக்கு வீணா? ஒரு ரசிகர்கள் ஒரு நடிகனை ரசிகனாக பார்க்கட்டும், அதுதான் நல்லது சார். ஆனால் இப்போ வரைக்குமே எல்லாருமே வந்து பாஜகவினர் எல்லாமே வந்து விஜய் அவர்களை விஜய்னு கூப்பிட்டு இருந்தவங்க. சில பேர் மட்டும் ஜோசப் விஜய்பாங்க. இப்போ ஆனால் அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்து ஜோசப் விஜய்னு அழுத்தி சொல்கிறதுக்கு காரணம் என்ன சார்? ஆமாம், ஜோசப் விஜய் தானே அவர். அப்போ அந்த ஜோசப் விஜய் இப்போ நீங்கள் என் பேர் சொல்லும்போது குணசேகரன் சாமியில் தானே சொன்னீங்க. ஏன் வெறும் குணசேகரன் சொல்லிட்டு நிறுத்த வேண்டியதானே? ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஜோசப் விஜய்ன்றது விஜய் மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி லெட்டர் பேட்லாம் இப்போ மாற்றிட்டாரே சார் அவர். ஏன் அவர் பேர் ஜோசப் விஜய்ங்க, அவர் ஏன் விஜய்னு மாற்றணும்? இது வந்து மத ரீதியாக ஏதாவது கொண்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக. இதில் என்னங்க மதம் இருக்குது? நம்ம இந்திய மக்கள் ரொம்ப நல்ல மக்களுங்க. இப்போ என்னை நேசிக்கிறதுலாம் யார்? என் மதத்தை, என்னை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் என்னை நேசிக்கிறாங்க? இல்லவே இல்லையே. மற்ற மக்கள் தான் என்னை நேசிக்கிறாங்க. நீங்கள் போய் கமெண்ட்டில் போய் பாருங்கள். நான் ஒவ்வொரு பேட்டியிலும் பேட்டி கொடுக்கும்போது கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் குறைவாக தான் இருக்கும் எனக்கு ஆதரவு, ஆனால் மற்றவர்கள் தான் எனக்கு நல்ல ஆதரவு. அதனால் அருமையான தம்பி விஜய் ஜோசப் விஜய்னு போட்டாதான் உனக்கு ஆதரவு. கிறிஸ்தவன் எவனும் உனக்கு ஆதரவு கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சதுனால தான் ஜோசப்ன்ற பேரை எடுத்துட்டு விஜய்ன்ற பேரை போடுறாரு. ஆனால் நீ ஜோசப் விஜய்னு போட்டாதான் உனக்கு ஆதரவே கிடைக்கும். இல்லைன்னா அதுலேயே நீ ஏமாற்று, அதுலேயே நீ நடிக்கிறியான்னு அடுத்த கேள்வி வந்துடும். சார், உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் நேரம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க.